होली के दिन तरुण की हत्या के बाद पूरे उत्तम नगर में क्या पूरी दिल्ली में मामला गरमा रहा है। हमको धमकियां दी जा रही हैं, हमको कोर्ट को जाकर ईद मनाने के लिए कोर्ट को जाना पड़ा। बताओ बीजेपी आरएसएस मोदी, ये कौन सा रूल ऑफ लॉ है? வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஈகை பெருநாளை இஸ்லாமியர்கள் கொண்டாடி முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஈகை பெருநாளை கொண்டாடுவதில் ஒரு தரப்பு இஸ்லாமியர்களுக்கு அல்லது ஒரு பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கிறது. அது டெல்லி உத்தம் நகர்ல வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. டெல்லி உத்தம் நகர் அப்படின்ற இந்த பேச்சு, இந்த வார்த்தை, இந்த கேஸ் அப்படின்றது கடந்த ஒரு 15-20 நாட்களாக அதிகம் பேரால பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் இது பெருசா யாரும் பேசல. ஆனா வட இந்திய ஊடகங்கள்ல இது முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. டெல்லி உத்தம் நகர்ல நடந்தது என்ன, அண்ட் வலதுசாரிகள் எவ்வளவு மூர்க்கமாக எவ்வளவு வெறி கொண்டு செயல்பட்டு இருக்காங்க, அவர்களை லைட்டா எடுத்துப்பது அப்படின்றது சரியா அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா பாஜகவை நார்மலைஸ் பண்ணுவது, பாஜக ஒரு ஜஸ்ட் அனதர் பார்ட்டி, இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க எல்லாம் கூட ஒரு கம்யூனல் டென்ஷன் இருக்கு, ஒரு சமூக பதற்றம் இருக்கு, திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூ இருக்கு அப்படின்னா அமைதியா விட்டுறணும், பேசாம இருக்கணும்னு சொல்லி விஜய் போன்ற நடிகர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி விட்டால் அது சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஆபத்தாக போய் முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல டெல்லி உத்தம் நகர் இஷ்யூ அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை பேசுவதற்கு குறிப்பாக ஒரு காரணமாக அமைந்தது, ஒரு ட்ரிகராக அமைந்தது நுப்பூர் ஜெய் சர்மா அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பெய்டு ஏஜென்ட் தான். அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகையில தான் வேலை செய்யறாங்க. முழுக்க முழுக்க வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பேச்சு, வெறுப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்கக்கூடிய பத்திரிகைகள்ல தான் அவங்க வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உத்தம் நகரில் வாழக்கூடிய இந்துக்கள் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு இந்துக்கள் இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இஸ்லாமியர்களை எதிர்த்து அவர்களை பயமுறுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு இந்துக்களா ஒன்றிணைணுன்றதுக்கு ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உத்தம் நகர் அந்த வழக்கை படிக்கும் பொழுது பல அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்கள் வந்து விழுந்தது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, டெல்லியில ஜே காலனில இருக்கக்கூடிய இடம்தான் உத்தம் நகர். அந்த இடத்துல மார்ச் 4ஆம் தேதி ஹோலி கொண்டாடப்படுது. அது வந்து டென்ஸா இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் ஒன்றாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அண்ட் மோஸ்டா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் அங்க இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இரண்டு சமூகமும் ஒன்றாக வாழக்கூடிய பகுதியா தான் உத்தம் நகர் அப்படின்ற அந்த பகுதி அப்படின்றது இருக்கு. அங்க இரண்டு வீட்டுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது ஹோலி அன்னைக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சிறுமி, ஒரு சின்ன பெண், ஐ திங்க் ஒரு 11 வயசு இருக்கும் அந்த சிறுமிக்கு. அவங்க வந்து ஒரு வாட்டர் பலூனை ஹோலிக்கு வந்து நம்ம பூசுவாங்க, இந்த கலர் பவுடர்ஸ் எல்லாம் பூசுவாங்க, அந்த வாட்டரை வச்சு விளையாடுவாங்க, வாட்டர் பலூன்ஸ் வச்சு விளையாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாட்டர் பலூனை வச்சு விளையாடும் பொழுது அது ஒரு இஸ்லாமியர் மேல வந்து படுது. இப்படி போட்ட ஒரு சம்பவம் வந்து ஒரு பிரச்சனையாவது. எப்படி நீங்க போடலான்னு சொல்லி கேட்க போய் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே வந்து அவங்க பேச ஆரம்பிச்சு, இவங்க பேச ஆரம்பிச்சு, இரண்டு குடும்பங்களுக்கு இடையே வாக்குவாதம் முத்துது. அதுக்கப்புறம் அது கை கலப்புலையும் போய் முடியுது. இரண்டு குடும்பங்களும் அடிச்சுக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க இவங்களை தாக்குறாங்க, இவங்க அவங்கள தாக்குறாங்க, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல தருண்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர், 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர், அவர் அந்த இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மீதும் தாக்குதல் அப்படின்னு நடைபெறுது. இரு குடும்பமும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ எஸ்கலேட் ஆகி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க என்ன தாக்கிட்டாங்க, இவங்க என்ன தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகுறதுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மைனர் இன்ஜுரிஸோட திரும்ப வந்துடுறாங்க. ஆனா தருண்குமார் அப்படின்ற இளைஞர் வந்து சீரியஸ் ஆயிடுறாரு. அவருக்கு அடி விழுந்துருது. அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறாரு. சீரியஸ் ஆகி அன்னைக்கு இரவே தருண்குமார் மரணம் அடைகிறாரு. அதாவது இரண்டு குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனை. ஒன்னு ஹிந்து குடும்பம், இன்னொன்னு இஸ்லாமியர் குடும்பம். ஹிந்து குடும்பம் வந்து வாட்டர் பலூனை போடுறாங்க. அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்றது நமக்கு தெரியல. அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க. அது பேச்சா போய் முடியுது, வாக்குவாதம் ஆகுது, கை கலப்பாகுது. அதுல ஒரு உயிர் அப்படின்றது விழுந்துருது. அது ஒரு இந்து குடும்பத்தினுடைய உயிராக இருக்கு. அன்னையிலிருந்து ஜஸ்டிஸ் ஃபார் தருண் அப்படின்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பாக வலதுசாரிகள் வந்து இந்தியாவில இந்துக்கள் வாழலாமா வாழக்கூடாதா, வாழணுமா வாழ முடியாதா, இஸ்லாமியர்கள் வந்து இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ஒரு இந்துவினுடைய உயிரை வந்து பறிச்சிட்டாங்க, சண்டை நடந்தா அதை வந்து ஒரு சுமூகமாக பேசி முடிக்க வேண்டியதானே, எப்படி இவ்வளவு கொடூரமாக மூர்க்கத்தனமாக தாக்குதல்களை நடத்தலாம், அவங்க வந்து இந்துக்கள் மீது ஒரு வெறியோடு இருக்காங்க, வெஞ்சன்ஸோட இருக்காங்க, அதனுடைய வெளிப்பாடாக தான் தருண்குமார் உயிரை வந்து பறிச்சிருக்காங்க அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சமூக வலைதளங்கள்ல ஆரம்பிக்குது. குறிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் தருண் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பிரபலமா ட்ரெண்ட் ஆக தொடங்குது. அது தொடங்க ஆரம்பிச்ச உடனேயே வலதுசாரி குழுக்கள், பஜ்ரங் தள்,
வேற என்னென்ன வலதுசாரி அமைப்புகள் இருக்கோ, ஹிந்து யுவ மோர்ச்சா, ஹனுமன் சேனா, இப்படி நிறைய பாஜகவினுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதாவது இஸ்லாமியர்களை வந்து நாங்கள் வீடு புகுந்து தாக்குவோம், அடிப்போம், அழிப்போம், ஒரு உயிரை நீங்க பறிச்சீங்க அப்படின்னா அங்க 10 உயிர் வந்து நாங்க எடுப்போம். அதுவும் குறிப்பாக ஒரு முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது ஹோலி பண்டிகை, இந்துக்களினுடைய ஒரு ஹோலி பண்டிகையின் போது நம்மளை வந்து காயப்படுத்திட்டாங்க, நம்மளை வந்து துக்கப்படுத்திட்டாங்க. அவங்களுடைய ஈகை பெருநாள் ஈத் உல் ஃபித்தர், அவங்களுடைய பண்டிகையின் போது நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்கணும். ஹோலியில வந்து பலூன் அடிக்கக்கூடாது, வாட்டர் பலூன் போட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை பண்ண. உன்னுடைய ஈது ரத்தத்தால நம்ம வந்து கொண்டாடுவோம். எங்களுடைய உயிரை நீங்க வாங்கிட்டீங்க, ஈதுல ரத்தம் வந்து ரத்தத்தை வைத்து ஈதை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க, நம்ம ஈதை வந்து ரத்தத்தை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ப்ரோவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கப்படுது. வெளிப்படையாக வந்து பன்றி இறைச்சி அறுத்து நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி போடுவோம், முஸ்லீம் வீட்டுக்குள்ள போவோம், முஸ்லீம் வீட்டுக்குள்ள நாங்க இறங்குவோம், அவங்க வீடுகளை சூறையாடுவோம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போது சைமல்டேனியஸா இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களினுடைய வீடு, தருண்குமாரை படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வீடு வந்து புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது உடனடியாக. தருண் அப்பா வந்து பேசும்பொழுது திட்டமிட்டு அவங்க வந்து என்னோட பையனை வந்து தாக்கியிருக்காங்க, பேட்டை வச்சு அடிச்சாங்க, கொடுமையா போட்டு தாக்கிட்டாங்க, அதுலதான் வந்து தருண் வந்து உயிரிழந்தான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்றாரு. முஸ்லிம் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய பேர் குடிச்சிட்டு வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, நாங்க திரும்ப இது பண்ணோம், அவங்க வச்சிருந்த கட்டையில அவரே அடிச்சுக்கிட்டாரு, அவர் தன்னைத்தானே அவர் இடிச்சுக்கிட்டாரு, அதனாலதான் அவர் உயிரிழந்தான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வீடுகள், அவங்களுடைய முஸ்லிம்களினுடைய வீடுகளினுடைய ஒரு பகுதி வந்து புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டு அவருடைய பணம், நகை எல்லாமே சேதப்படுத்தப்பட்டு ஃபுல்லா காலி ஆயிருச்சு. என்கரேஜ் பண்ணிருக்காங்க, வீடு வந்து முறையாக கட்டல, என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனடியாக டெல்லியினுடைய முனிசிபல் கார்பரேஷன் வந்து அதை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த அளவுல இஷ்யூ வந்து டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசும் பொழுது இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கவர்களுக்குரியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, இந்த 2 குடும்பமுமே ராஜஸ்தான்ல இருந்து இங்க குடிபெயர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 குடும்பங்களுக்கும் 50 ஆண்டு கால தொடர்பு இருக்கு. அவங்க முதல்ல ராஜஸ்தான்ல இருந்து இடம்பெயர்ந்து இங்க வராங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ஏரியால இருக்காங்க, அப்புறம் இங்க வராங்க. அப்படி 2 பேருக்கும் 50 ஆண்டுகளா 2 பேரையும் தெரியும். 2 பேருக்கும் பார்க்கிங்ல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. 2 ஃபேமிலிக்கும் ஒரு ரைவல்ரி அப்படின்றது எப்பயுமே இருந்திருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். அவங்க பலமுறை அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றது ஒரு 2-3 முறை பெரிய லெவல்ல பிரச்சனை அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ 2 குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த உண்மையாக இருக்கு. ரைவல்ரி இருந்திருக்கிறது அப்படின்றதும் உண்மை. அதனுடைய வெளிப்பாடாதான் இந்த இஷ்யூவையும் அவங்க பாக்குறாங்க. ஹிந்து முஸ்லிம்ஸ்குள்ள அந்த ஏரியால பிரச்சனை அப்படின்றது இல்லை அப்படின்றது அந்த ஏரியாவாசிகளினுடைய கருத்து. இங்க வந்து எல்லாருமே நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க வேலையை பாக்குறாங்க, நாங்க எங்களுடைய வேலையை பாக்குறோம். ஹிந்து முஸ்லிம் இந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிறது அப்படின்றது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே பகை அப்படின்றது நீண்ட நாட்களாக இருந்துட்டே தான் இருக்கு. நிறைய முறை சண்டை நடந்திருக்கு. அதுல இப்போ ஒரு உயிர் பலி அப்படின்றது நடந்திருக்குன்றது அவங்களுடைய வேர்ஷனா இருக்கு. தருணுடைய அப்பா வந்து அந்த வேர்ஷன் வந்து மறுக்கிறாரு, நான் வந்து சண்டைலாம் போடல, அவங்க திட்டமிட்டு படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த இஷ்யூவை மையமாக வைத்து உள்ளே குதித்த பாஜக நிறைய ப்ரோவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க வீட்டில் பண்டிகை செய்யப்படுவோம்னு சொல்றது, முஸ்லிம்களை விடமாட்டோம்னு சொல்றது, அவங்கள வந்து நாங்கள் பலி கொடுப்போம்னு சொல்றது, ஒரு மிரட்டலை விடுத்து ஈதனை கலவரம் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கொடுத்துட்டே வராங்க. அப்புறம் மீது நெருங்க அங்க மிகப்பெரிய பதட்டம் அப்படின்றது ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ல கணிசமான ஒரு பகுதியினர் உத்தம் நகரை விட்டே வெளியேறாங்க. எங்களால வந்து இங்க ஈதை செலிப்ரேட் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா போக பார்த்தா டென்ஷன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அரசாங்கம் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. நம்ம எப்போ வேணா கலவரம் வரலாம், நாங்க தாக்கப்படலாம், அல்லது எங்களுடைய உடைமைகள் சூறையாடப்படலாம், நாங்கள் அழிக்கப்படலாம்ன்றதை கருதி பல இஸ்லாமியர்கள் அங்கிருந்து குடும்பமாக கொத்தாக வெளியேறாங்க. ஒரு எக்ஸோடஸ், ஒரு வெளியேற்றம் அப்படின்றது கண்ணு முன்னாடி நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. नमस्कार, मैं हूं प्रवीण। होली के दिन तरुण की हत्या के बाद पूरे उत्तम नगर में क्या पूरी दिल्ली में मामला गर्मा रहा है। आज जन आक्रोश का आयोजन किया गया। இதெல்லாம் தான் அந்த அம்மா நுபுர் ஜெய் சர்மா வந்து இந்துக்கள் காட்டிட்டாங்க, மிரட்டி இஸ்லாமியர்கள் வந்து ஈத் செலிப்ரேட் பண்ண விடாம தரத்தை அடிச்சிட்டாங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு சிறப்பான சம்பவம். அந்த அம்மா குறிப்பிட்டதும் இதுதான். அப்போ ஒரு சமூகம் அச்சத்துல பயந்து குடும்பங்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, அதுல பாதிக்கப்பட்டது ஒரு இந்து ஃபேமிலியாக போனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து இன்னைக்கு ஒரு எக்ஸோடஸ கண்ணு முன்னாடி இந்த நம்ம இந்தியாவுடைய தலைநகர்ல நம்ம வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனை போய் இருந்தும் ஈதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு சுமூகமான ஒரு சூழல் இருந்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. டெல்லி உயர் நீதிமன்றத்தை நாடி உத்தம் நகரனுடைய பிரச்சனையை வந்து சுட்டி காட்டுறாங்க.
சுட்டிக்காட்டி அந்த பகுதிகளில் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. அங்க நீதிமன்றத்திட்ட சமர்ப்பிக்கிறாங்க எவ்வளவு ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், எப்படி இஸ்லாமிய விரோத பேச்சுக்கள், இஸ்லாமியர்களை படுகொலை செய்வோம், இஸ்லாமியர்களை வெளியே வர விடமாட்டோம், இஸ்லாமியர்களை தாக்குவோம்னு சொல்லி என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டரை போடுறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும், போலீஸ் பாதுகாப்பா ஒரு ரம்ஜானை கொண்டாடுவதற்கு, ஈதை செலிப்ரேட் பண்ணுவதற்கான அந்த உதவிகளை செய்யணும். அப்படி தொல்லை செய்யக்கூடிய அமைப்புகள், நபர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களை கைது செய்யணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த அமைப்பு போட்டிருக்க மனுவில் அவங்க சொல்லியிருக்கிறது, தலைநகரில் நடக்கிறது அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி எல்லா இடங்களையும் அது பரவும். ஒருவேளை ஈத் அன்னைக்கு ஒரு கலவரம் வந்துருச்சு, உத்தம் நகர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது அங்க அதோட நிக்காது, அது இந்தியா முழுக்க பரவுறதுக்கான சூழலும் இருக்கு. அதனால் அதை கருத்தில் கொண்டு உச்சகட்ட பாதுகாப்பை, உயர் பாதுகாப்பை அந்த பகுதி மக்களுக்கு வழங்கணும்ன்ற கோரிக்கையை வைத்து ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கின் மூலமாக நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் இன்னைக்கு உத்தம் நகர் சேஃபா இந்த ஈதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக போலீஸ்க்கு பூத்தூர காட்சிகள், இஸ்லாமியர்கள்லாம் பூத்தூர காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. 2020 டெல்லியில ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதற்கு ஒப்பான ஒரு கலவரம் ஏற்படுவதற்கான சூழல் தருண்குமார் அப்படின்ற ஒருவருடைய மரணத்தை ஒட்டி வலதுசாரி அமைப்புகளுடைய திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தால் அரங்கேற்றப்பட்டதுதான் உத்தம் நகரில் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்திருக்கு. அண்ட் தேங்க்ஃபுல்லி எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் உத்தம் நகர்ல ஈத் பண்டிகை அப்படின்றது முடிஞ்சிருக்கு. எக்ஸோடஸ்ல வெளியேறின அந்த முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது என்ன, எவ்வளவு பேர் போயிருக்காங்கன்றது இன்னும் நமக்கு தெரியல, திரும்ப வர போறாங்களான்றதும் நமக்கு தெரியல. அப்போ நம்ம எவ்வளவு ஒரு டென்ஸான அல்லது எவ்வளவு ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த உத்தம் நகர் சம்பவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி கலவரம் நடந்த இடத்துல எல்லாம் எக்ஸோடஸ் நடக்கிறது, ஒரு வெளியேற்றம் நடக்கிறத நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியும். ஊபியில முசாஃபர் நகர்ல இப்படிதான் நடந்தது. கிட்டத்தட்ட அங்க ஒரு ஹிந்து முஸ்லிம் சண்டை அங்க ஒரு மிகப்பெரிய கலவரம், ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டையாடுதல் நடத்தப்பட்டு அங்கிருந்து இஸ்லாமியர்கள் அப்படியே கொத்து கொத்தாக வெளியேறினாங்க. இனிமே இங்க இருக்க முடியாது, இவ்வளவு காலமாக இருந்த அந்த அவங்களுடைய மண்ணில், அவங்களுடைய வீடுகள்ல இருந்து அவங்க வெளியேறினாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய, அவங்களை அடித்து வெளியேற்றக்கூடிய காட்சிகள் நடக்கிறத நம்ம பார்த்தோம். அது முசாஃபர் நகர்ல நடந்தது. முனாவர் ஃபரூக்கின்னு ஒரு காமெடியன் இருக்காரு. அவர் ஒரு ஃபேமஸ் காமெடியன். அவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு காமெடியன். அந்த குஜராத்ல கலவரம் நடந்த போது அப்போ கலவரத்தால பாதிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேறியவர், வீடு வாசல் உடைமைகள் எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய குடும்பத்தோடு கலவரத்தினுடைய பாதிப்புகளால வெளியேற்றப்பட்டவர் தான் முனாவர் ஃபரூக்கி. இப்படி இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கலவரம் ஏற்பட்டப்பட்டு அவங்க இங்கிருந்து வெளியேற காட்சிகளை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு இன்னைக்கு டெல்லி உத்தம் நகர்ல இந்த பிரச்சனை அப்படின்றது எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஸோ டைம் அண்ட் அகைன் நம்ம திரும்ப திரும்ப இதை பேசுறது அல்லது வலியுறுத்துவதற்கான காரணம் அப்படின்றது, பாஜகவை ஒரு ஜஸ்ட் ஒன் அனதர் பார்ட்டி, பாஜகவை வச்சு பூச்சாண்டி காட்டாதீங்க, பாஜகன்னு சொல்லி திமுக பயமுறுத்துறாங்க, கம்யூனிஸ்டுகள் பயமுறுத்துறாங்க, பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி திமுக கிட்ட சீட்டு வாங்கிக்கிறாங்க, பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி அவங்களுடைய போராட்ட குணத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க, 4 சீட்டு வாங்கிட்டு விசிக கூட இருக்கு, திமுக கூட இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இருக்காங்க, பாஜக ஒரு மேட்ரே இல்ல, எலெக்ஷன்ல வெறும் சீட்டு தான் மேட்ரு, ஜெயிக்கிறது தான் மேட்ரு, டெல்லி அங்க இருக்குது, தமிழ்நாட்டுல பாஜக பயமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம், மோசடித்தனம். அப்படி பேசக்கூடியவர்கள் மக்களை முட்டாளாக்குகிறார்கள். அவங்க ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட இந்த அஜெண்டாவை புஷ் பண்றாங்க. பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றது இன்னைக்கு நம்ம உத்தம் நகர்ல பேசிட்டு இருக்கோம்ல, கிரவுண்ட்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னா இதுதான் பாஜகவினுடைய அல்லது RSS உண்மையான சித்தாந்தம், உண்மையான அவங்களுடைய வேலை அப்படின்றது இதுதான். இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் தமிழ்நாட்டுல அத்தனை கட்சிகளும் திமுக அணியில இருந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த நோஷனை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க, புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய தீவிரம் அப்படின்றது இதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டா கூட லாவண்யா அப்படின்ற ஒரு பெண் சிறுமி, அந்த சிறுமியினுடைய வழக்கு அதை நம்ம பார்த்தோம். ஒரு பெண் உயிரிழந்தாங்க. அதை கனகச்சிதமா ரெக்கார்ட் பண்ணி அதற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம், சகாயம் மீறின்ற சிஸ்டர் தான் காரணம், அந்த ஸ்கூல் தான் காரணம், ஊர் பேரே மைக்கேல் பட்டின்னு இருக்கு, அங்க கன்வர்ஷன் நடக்கலையா, தமிழ்நாடு முழுக்க கன்வர்ஷன் நடந்துட்டு இருக்கு, கிறிஸ்தவ பள்ளிகள்ல கன்வர்ஷன் மட்டும் தான் நடக்குது, கிறிஸ்தவ பள்ளிகளே மோசம், கிறிஸ்தவர்களே மோசம், தமிழ்நாட்டுல மதமாற்ற தடை சட்டம் வேண்டும்ன்ற அஜெண்டாவை புஷ் பண்ணதுதான் பாஜகவினுடைய உண்மையான முகம். அதை எதிர்த்துதான் இத்தனை கட்சிகள் பாஜகவை எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜக எதிர்ப்பு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு சொல்ற நபர்கள் எல்லாமே மிக மிக ஒரு கேவலமான தரம் கெட்டவர்கள். அவர்கள் பாஜகவினுடைய உண்மையான முகத்தை தெரிந்துமே கூட இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட அதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்க. திருப்பரங்குன்றத்துல கூட ஒருத்தர் தீக்குளித்து இறந்து போனாரு, அந்த வீட்டுக்கு பிரதமர் போனார் அப்படின்றத நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம். இந்த அஜெண்டாவே அவங்க எல்லா இடத்துலயும் புஷ் பண்றாங்க. ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உயிரை வைத்து
மிகப்பெரிய கலவரம் செய்வதற்கு, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை அச்சுறுத்துவதற்கு, அவர்களை வெளியேற்றுவதற்கு, அதன் வழியாக அவங்களுடைய ஒரு திட்டத்தை புஷ் பண்ணுவதற்கு தொடர்ச்சியாக வலதுசாரிகள் இயங்கிட்டே தான் இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி பல இடங்களை நம்மளால பார்க்க முடியும். பல கேஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு உயிர் போயிருக்கும். அந்த உயிரை வைத்து மிகப்பெரிய கலவரத்தை செய்வது, அங்க திட்டமிட்டு ஒரு குரூப்பை அடிச்சு அவங்கள ஆஃப் பண்றது, அவங்கள ஒடுக்குறது, இந்த வேலையை தான் பாஜக எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லது அதனுடைய ஆதரவாளர்கள் எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களை நார்மலைஸ் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும், எந்த நபரா இருந்தாலும், எந்த கட்சியில இருந்தாலும் பாஜகன்றதை ஒரு பூச்சாண்டின்னு சொல்றாங்க, பாஜக ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பாசிசம் இன்னும் வரலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்தியாவில் எங்க பாசிசம் வந்துருச்சுன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே தெரிந்துதான் பாஜகவை நார்மலைஸ் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அது சீமானா இருந்தாலும் சரி, இல்ல நடுநிலை பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த செயற்பாட்டாளர்கள், சமூக போராளிகள் யாரா இருந்தாலும் சரி, அவர் எல்லாருமே பியூரா தெரிஞ்சு திட்டமிட்டு பாஜகவை வளர்த்து விடக்கூடிய வேலையை செய்யறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய சார்ஜ். அண்ட் பாஜகவினுடைய வீரியம் அப்படின்றது உத்தம் நகர்ல நம்ம பார்த்ததுதான், திருப்பரங்குன்றத்துல நம்ம பார்த்ததுதான், லாவண்யா கேஸ்ல நம்ம பார்த்ததுதான். அவங்க அதை வைத்து ஒரு மிகப்பெரிய லார்ஜர் அஜெண்டாவை தொடர்ச்சியா புஷ் பண்ணிட்டே இருக்காங்கன்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் பாஜக எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான பிரதமர் இருக்காருன்னு ஒரு பக்கம் நம்ம நாட்டினுடைய சக குடிமக்களாகிய சகோதரர்களாகிய இஸ்லாமியர்களை இவ்வளவு ஒடுக்குமுறை செய்யறதை நியாயப்படுத்தக்கூடிய திரைப்படங்களும், அதை கொண்டாடக்கூடிய நம்ம உயர்ந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களும் இங்க இருக்காங்க. இன்னைக்கு துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் வந்திருக்கு. முழுக்க இஸ்லாமிய விருப்பு தான். துரந்தர் 1லையும் வந்தது, 2லையும் நிச்சயமாக அதுதான் இருந்திருக்கும். அது ஃபுல்லா பாஜகவை நியாயப்படுத்தி, RSS நியாயப்படுத்தி பாஜக செய்யக்கூடிய எல்லாம். இப்ப பாருங்க, இன்னும் 10 வருஷம், இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பாஜக ஆட்சியில் இருந்தா கேஸ் விலை, பெட்ரோல் விலை உயர்ந்ததுனால எப்படி நம்ம எல்லாரும் திரும்ப அடுப்புக்கு போனோம், இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? ஈரான் சண்டைலாம் பிரச்சனை கிடையாது, அதுல நம்ம ஒரு சரியான முடிவு எடுக்காதனாலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மள இயற்கைக்கே திரும்புவதற்காக அரசே நம்மள எவ்வளவு சூப்பரா மாத்திருக்காங்க கூட படம் வரும். அந்த லெவலில் தான் எனக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராபகேண்டா திரைப்படம் வர்றது குறித்து பேசுறதுக்கான காரணம் அப்படின்றது, காஷ்மீர்ல நடந்த எக்ஸோடஸ், அப்போ எக்ஸோடஸ் நடந்துச்சு, பண்டிட்டுகள் குறிவைத்து தாக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, முத்தி பொட்டிலே சுடப்பட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா பண்டிட்டுகளும் வெளியேற்றப்பட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பையை அப்படியே பயங்கரமா உருட்டி ஒரு படத்தை எடுத்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னு விட்டுருந்தாங்க. கண்ணுக்கு முன்னாடி எக்ஸோடஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சூழல்ல இது ஒரு 4-5 நாள் கூட ஆகல உத்தம் நகர்ல இந்த எக்ஸோடஸ் எதுவுமே பாலிவுட்டோட கண்ணுல படாது, அது எந்த டைரக்டர் கண்ணிலையும் படாது, இதை பத்தி பேசவும் மாட்டாங்க, படமும் எடுக்க மாட்டாங்க. அவங்க பாஜகவை சொம்படிக்கிறது வழியாக வரக்கூடிய லாபம், லாபி அனுபவிப்பதற்கு தான் அவங்க தொடர்ச்சியாக படம் எடுத்துட்டு இருக்காங்க. முசாஃபர் நகர்ல எக்ஸோடஸ் நடந்திருக்கு, குஜராத்ல நடந்திருக்கு, உத்தம் நகர்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப இது எதுவுமே தெரியாம இன்னைக்கு துரந்தர் 2 மாதிரியான படங்கள், அந்த துரந்தர் 2 படங்கள் நல்ல படம் பேசக்கூடிய வாய்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக எல்லாருமே உஷாரா இருக்கணும். பாஜகவை நார்மலைஸ் செய்யக்கூடிய, பாஜகவின் அரசியலை நார்மலைஸ் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நாளைக்கே நானே அதை நார்மலைஸ் பண்ணா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.